விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி எப்படியாவது சமாதானப்படுத்தணும், காவேரி என்ன நினைப்பாளுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே காவேரி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, பாவம் விஜய் எல்லாக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க குழந்தைகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்து இப்போ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னோடனே, இதுக்கு வேறு வழியே கிடையாது, எப்படியாவது வந்து பேசி வந்து வெண்ணிலாவை வந்து அவங்க மாமா கூட தான் அனுப்பிச்சாகணும் அப்படின்னு, அவங்க தான் கூட்டின்னு போக மாட்டேங்கிறாரு, அவர் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி ரொம்ப பண்ணுறாரு அப்படின்னோடனே உடனே வெண்ணிலாவோட மாமா கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக உன்னை பார்க்கணும் விஜய், நீங்கள் இந்த மாதிரி வந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே அப்படின்னோடனே, இந்த மாதிரி கோயிலுக்கு அப்படின்னோடனே அதிர்ச்சியோட எதுக்கு கோயிலுக்கு, இல்லைங்க நாங்கள் உங்ககிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கோம் அப்படி சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் விஜயும் கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்கே கோயிலுக்கு வந்து வரதுக்காக விஜய் வராரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குல்ல, எல்லாம் ரெடியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, விஜய் வந்தோடனே வெண்ணிலா கழுத்தை தாலி கட்ட வேண்டியதா, கல்யாணம் நல்லபடி நடக்க போகுது அப்படின்னோடனே, சரி விஜய் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒத்துக்கணும் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, ஏன்னா உனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு வாக்கு கொடுத்து கண்டிப்பாக வந்து ஒத்துன்னு ஆகணும், ஏன்னா என் மாப்பிள்ளைக்கு கூட வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு அப்படி சொன்னோன்னே, அப்படிங்களா அப்படி சொல்லி கேட்குறேன். ஆமாம், எங்கள் வீட்டு பையனுக்கே அப்படி தான் விஜய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு, பின்ன அவர் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்காரு பசுபதி. அங்கே வந்து அன்பரசும் வராரு. அன்பரசை பார்த்துட்டு வந்து வெண்ணிலா கோவப்படுறாங்க. அடுத்து அன்பரசு வந்து வெண்ணிலாவுக்கு நல்லபடி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கதாமா நான் வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. வெண்ணிலாவும் மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வெண்ணிலாவோட மாமா ராகினி, அதுக்கப்புறம் அஜய், எல்லா கும்பலுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்காங்க. விஜயும் அங்கே வராரு. விஜய் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே நிற்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. விஜய் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஓடி வராங்க. விஜய் நான் நல்லா இருக்கேன், நான் இந்த புடவையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதுக்கு என்ன வர சொன்னீங்க, ஏதோ ஒரு முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே வர சொன்னீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பார்ப்பா உனக்கும் வந்து வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். அடுத்து வந்து அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு விஜய், சொன்னால் கேளுப்பா, என்னால் தான் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சுங்க, அதனால் நானே சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் நீ இந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பா, உன் வாழ்க்கை நீ ஏன்ப்பா கஷ்டப்படுத்திக்கணும், அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி உனக்கு வந்து வாழ்க்கையெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு தானே பாருந்த, இப்போ பாரு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே வந்துடுச்சு, நீ விரும்பின உயிருக்கு உயிராக விரும்பின வெண்ணிலாவே வந்து உனக்கு வந்துட்டால, இதுக்கப்புறம் ஏன் நீ வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு மாதிரி அன்பரசு சொல்கிறா. அதை கேட்டு பாய் மூடுறீங்களா சித்தப்பா, உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் உருவாச்சு, அதான்ப்பா நானும் சொல்கிறேன், என்னால் தானே பிரச்சனை உருவாச்சு, நானே இதை சால்வ் பண்ணி வைக்கிறேன், அதனால் நீ வெண்ணிலா கடுத்து தாலி கட்டு, ஜாம் உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட கூட நான் பேசுகிறேன்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கல்யாணம் நல்லபடி நடக்கும், இங்கே பாரு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா காவேரி இதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கே வரமாட்டா, அப்புறம் என்ன நீ நல்லபடி இருக்கலாம், அதுவும் நீ விரும்பின பொண்ணோட சந்தோஷமாக வாழலாம், என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே, வாயை மூடுறீங்களா, நீ இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார், என் வாழ்க்கையை பற்றி டிசைட் பண்ண நீங்கள் எல்லோரும் யார், என் வாழ்க்கையை பற்றி நான் மட்டும் தான் டிசைட் பண்ணணும், யாரும் டிசைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதா அப்படின்னோடனே எல்லாருமே பார்க்குறேன். என்ன வெண்ணிலா நீங்கள் என்ன ஓவராக பண்ணுறீங்களா, தொடர்ந்து ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னை வர வைக்கணும் தானே இவ்வளோ ட்ராமா பண்ணி என்னை வர வச்சுருக்கீங்க, ஏதோ பேசணும் முடிவு எடுக்கணும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் போயிடுறோம்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா, என்ன பிரச்சனை பண்ணாங்க, இப்போ நீ பண்ணதை தானே நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம், என் நிவினுக்கு வந்து நீ மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சல, அவன் அது வாக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ நீ வாக்கு கொடுத்துருக்க, அதனால் நீ தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுவே சொல்கிறாரு. வாயை மூடுறீங்களா, நீங்கள் யார் இதெல்லாம் பேசுகிறதுக்கு, மரியாதை எல்லாரும் வந்து இங்கேருந்து கிளம்பிடுங்க, அப்புறம் நல்லா இருக்காது எவ்வளோ சொல்லியும் பார்க்குறாரு. ஆனால் தொடர்ந்து எல்லாருமே வற்புறுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி அங்கே வராங்க. காவேரி வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி பட, ஏன் பொண்டாட்டி காவேரி தான், காவேரி தேவை என் வாழ்க்கையில் யாரும் வரவே முடியாது, இங்கே பார் வெண்ணிலா நீ என்ன மிரட்டினாலும் அதுக்கு அடிப்படையே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. பார்த்தா காவேரி நிற்கிறாங்க. காவேரி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே காவேரி வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நீ தான் சொன்னல வெண்ணிலா முன்னாடி நான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க முன்னாடியே சொல்லுங்க, இப்போ வெண்ணிலா முன்னாடி சொல்கிறேன்டி, நீ தாண்டி என் பொண்டாட்டி, நீ தாண்டி என் வாழ்க்கை, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டிக்கிறாரு. இதை வெண்ணிலா பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரிக்கு சந்தோஷமே ஒன்று, நிச்சயமாவா சொல்கிறீங்க, நிச்சயமாக தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. இதையெல்லாம் பார்த்து வந்து வெண்ணிலாவுக்கு வயிறாக எரிது பார்த்து வச்சுட்டாங்க. எல்லாருமே வந்து பசுபதி கேங்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. வெள்ளாவோட மாமாவும் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி வந்துட்டா, இது இப்போவாது நம்புறீங்களா, என் பொண்டாட்டி நானும் சேர்ந்து வாழ போகிறோம், இதுக்கப்புறமாவது எங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் மரியாதை எல்லோரும் கிளம்பி போயிடுங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியாக எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க வெண்ணிலா உட்பட.